விஜய் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ டெல்லிக்கு போனது எவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சுன்னா, மீடியாலாம் அப்படியே கொந்தளிச்சிருக்கிறாங்க. அவர் மீடியாவை மீட் பண்ணலையாமா, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலையாமா. போன எப்போ எந்த முதலமைச்சருமே மீட் பண்ணாமல் இதுவரையும் போனதே கிடையாது அப்படிங்கிறாங்க. பட் இவர் மீட் பண்ணாமல் போயிட்டாராம்மா. அது மிகப்பெரிய குற்றமாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவர் எதுக்கு மீட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பிரதமரை மீட் பண்ண போனார், மீட் பண்ணார், கோரிக்கை வச்சார், வந்துட்டார். பட் மீட் பண்ண இப்போ 15 கருத்து கணிப்புகள் மீடியாக்கள் கருத்து கணிப்பு எடுத்தாங்க எலெக்ஷன் முன்னாடி. விஜய் வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. டோட்டலாக டிஎம்கே கிட்ட காசை வாங்கிட்டு எல்லாமே வந்து டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஒருத்தரை கூட விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது. எந்த மீடியா, நார்த் இந்தியன் மீடியா ஒன்று சப்போர்ட் பண்ணிச்சு. அவங்க வந்து இதில் நிறைய அவங்க மேலே குற்றங்கள் வச்சு அவங்க சரியில்லை, அவங்க சொன்னதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அரசியல் விவாதம் மேடைகள் விவாதம் பண்ணுறவங்க அது இது நாங்கள் டிஆர்பியை வச்சு கழுவி ஊற்றுனாங்க விஜய். யூடியூப் திறந்தாலுமே 1000 பேர் அரசியல் நான் பேசுகிறேன்னு சொல்லி வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண கிடையாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சு வந்த ஒன்று அப்பயும் சப்போர்ட் பண்ண கிடையாது. 15 நாளில் 15 கம்ப்ளைண்ட்டு. மீடியா வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணதே இல்லை. ஆனால் அவர் வந்து போன உடனே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உடனே வந்து பேட்டி கொடுக்கணும். மிகப்பெரிய அரசியல்வாதி, நல்லவர், ரொம்ப ரொம்ப இலகிய மனம் கொண்ட விஜயகாந்த் என்ன பண்ணீங்க? மீடியா கடைசி காலத்தில் அவரை வச்சு செஞ்சு அவர் திமுக சொன்னாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவரை வந்து அவப்பேர் உண்டாக்கி அவர் ஒரு குடிகாரன் அது இதுன்னு சொல்லி அவரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியும் கேவலப்படுத்தி அவர் அரசியல் வாழ்க்கையை முடித்து அவரை சமாதி கட்டிட்டீங்க. அவர் விஜய் பார்த்துட்டு தானே இருந்தார் அதெல்லாம். அப்புறம் எப்படி அவர் உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு? அதனால் அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் மீடியாவை மீட் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று மாறும். அரசியல் எப்படி வேணாலும் மாறிட்டே இருக்கும். விஜயகாந்துக்கு வந்து நிலமை நாளைக்கு அவருக்கும் வரலாம். அவர் மீடியாவை சந்திக்காதனால தான் சிஎம் ஆனார். சந்திச்சிருந்தா விஜயகாந்த் மாதிரி முடிச்சுட்ருப்பாங்க இவங்க எல்லாம். அதுக்கு தான் இவங்கெல்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த மீடியாவுமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் கிடையாது. எப்போவுமே டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. அவர் ஒரே சப்போர்ட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அவங்களால தான் இன்றைக்கி சர்வே ஆகிட்டுருக்கிறேன், நாளைக்கு சர்வே ஆவார், எப்போவுமே சர்வே ஆவார். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட். அதை அப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லது. நன்றி.